அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நிலைமை மோசமடையலாம், காய்ச்சல் தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. விமான நிலையத்தில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட வெளிநாட்டவர். மீண்டும் ஒன்றனையும் ரணில் சஜித் கடுமையாக விமர்சிக்க வானுர தரப்பு. இந்தியா செல்லும் இலங்கையர்களுக்கு விசா தொடர்பில் வெளியான அறிவிப்பு. கொழும்பில் கொல்லப்பட்ட சீன பிரஜை வெளியான அதிர்ச்சி தகவல்கள். ஹமாந்தோட்டை துறைமுகத்தில் முடங்கியுள்ள 1000க்கும் மேற்பட்ட வாகனங்கள். ஆற்றில் நீராட சென்ற பாடசாலை மாணவர் நீரில் மூழ்கி பலி. தமிழர் பகுதியில் குடும்பஸ்தருக்கு எமனான காட்டு ஜானை. இன்று பகல் தொடர்பில் அவசர எச்சரிக்கை, வெளியே செல்ல வேண்டாம். சற்று முன் வெளியான அறிவிப்பால் பதற்றம். பெல்லன்வில துப்பாக்கி சூடு, போலீஸ் விசாரணையில் வெளியான தகவல். தொடர்பான விரிவான செய்திகள். காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை உடனடியாக மருத்துவ சிகிச்சைக்கு அழைத்து செல்ல பெற்றோர் நடவடிக்கை எடுக்குமாறு சுகாதார பிரிவினர் பெற்றோரை வலியுறுத்தியுள்ளனர். கொழும்பு லேடி ரிட்ஜ்வே சிறுவர் வைத்தியசாலையின் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் பிரதீப் ரத்னசேகர பெற்றோரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், குழந்தைக்கு உரிய சிகிச்சை அளிப்பதற்கான வாய்ப்பை இழந்து அவர்களின் உயிரை வீணாக ஆபத்தில் அழுத்த வேண்டாம் என்று பெற்றோரிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். லேடி ரிட்ஜ்வே சிறுவர் வைத்தியசாலையில் தற்போது சுமார் 50 டெங்கு காய்ச்சல் பாதித்த குழந்தைகள் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அவர்களில் சுமார் கால் பகுதியினர் கவலைக்கிடமான நிலையில் உள்ளனர் என்றும், நிலைமை மோசமடைந்தால் வைத்தியசாலையின் கொள்ளளவு பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் என்றும் கூறியுள்ளார். சட்டவிரோதமான முறையில் நாட்டிற்குள் கொண்டுவரப்பட்ட வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட சிகரெட் தொகையுடன் சீன பிரஜை ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மலேசியாவின் கோலாலம்பூரிலிருந்து ஏர் ஏசியா விமானம் AK-047 மூலம் இன்று காலை வருகை தந்த போது விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். 40 வயதான அந்த சந்தேக நபர் தனது 2 பயண பைகளுக்குள் சீனாவில் தயாரிக்கப்பட்ட 40,200 சிகரெட்களை கொண்ட 201 சிகரெட் கார்ட்டூன்களை மறைத்து வைத்து எடுத்து சென்றுள்ளார். இதனை அடுத்து சந்தேக நபர் இந்த சிகரெட் தொகையை கட்டுநாயக்க விமான நிலையத்தின் வருகை முனையத்தின் பச்சை வழி ஊடாக எடுத்து செல்ல முயன்ற போது விமான நிலைய சுங்க அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையின் போது இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு கைது செய்யப்பட்ட சிகரெட்களின் பெறுமதி 6,30,000 ரூபாய் என குறிப்பிடப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவும் மீண்டும் ஒன்றிணைவது அரசாங்கத்திற்கு எதுவித சவாலையும் அல்லது தாக்கத்தையும் ஏற்படுத்தப் போவதில்லை என அமைச்சர் நளிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்க தன்னை மீண்டும் தலைவராகவும் சஜித் பிரேமதாசவை தனக்கு கீழ் செயல்படும் சீடராகவும் மாற்றவே இந்த சந்திப்புகளூடாக முயல்கின்றனர் என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். களுவாஞ்சிக்குடி பிரதேசத்தில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், முன்னர் இவர்கள் இருவரும் ஒன்றாக இருந்த போதே எதையும் சாதிக்க முடியாமல் பிரிந்து சென்ற நிலையில் தற்போது மீண்டும் இணைவதால் புதிதாக எதையும் செய்துவிட முடியாது. இதனை ஒரு சமமான கூட்டணிவாகவே பார்க்க முடியாது. சந்திப்பின் போது ரணில் விக்ரமசிங்க கட்டளைகளை பிறப்பிக்க சஜித் பிரேமதாச அவற்றை அமைதியாக குறிப்பிடுத்திக் கொண்டிருப்பதே தெரிகின்றது. ரணில் விக்ரமசிங்க தனது அரசியல் அனுபவத்தை பயன்படுத்தி அங்கு தனது ஆதிக்கத்தை நிலைநிறுத்தி தன்னை தலைவராக காட்டிக் கொண்டுள்ளார். சஜித்தை 2ஆம் இடத்திற்கு கீழே தள்ளிவிட்டார். அத்துடன் இந்த சந்திப்பின் பின்பு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த நபர்களை கவனித்தால் அங்கிருந்த அனைவரும் ஏதேனும் ஒரு வழக்கில் தொடர்புடையவர்களாகவோ பிணையில் உள்ளவர்களாகவோ அல்லது சந்தேக நபர்களாகவோ மட்டுமே இருக்கின்றனர். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு மற்றும் நீதிமன்றங்கள் மூலம் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டு வழக்குகள் தொடரப்பட்டு வரும் நிலையில் எதிர்க்கட்சியினரின் சட்டவிரோத செயல்கள் மற்றும் குற்ற பின்னணிகள் வெளிச்சத்திற்கு வர தொடங்கியுள்ளன. இவ்வாறான குற்றச்சாட்டுகளிலிருந்து தப்பிக்கும் நோக்கிலும் பயத்திலுமே சஜித், ரணில், நாமல் போன்றோர் பதற்றமடைந்து ஒன்றாக சந்திக்க தொடங்கியுள்ளனர் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையர்களுக்கு காலதாமதமின்றி மற்றும் சுமூகமான விசாக்களை வழங்குவது எமது நிலையான கொள்கையாகும் என இந்திய உயர்ஸ்தானிகார ஆலயம் தெரிவித்துள்ளது. இந்தியாவிற்கு பயணிக்கும் இலங்கையர்களும் இ-விசா வசதியை பெற முடியும். எனினும் இந்திய உயர்ஸ்தானிகார ஆலயத்தினூடாக விண்ணப்பிக்க விரும்பும் இலங்கை பிரஜைகள்
ஆன்லைனில் விண்ணப்பித்து இந்திய துணை தூதரக விண்ணப்ப மையங்களில் தங்களது விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் இந்திய உயர்ஸ்தானிகார ஆலயம் குறிப்பிட்டுள்ளது. உயர்ஸ்தானிகார ஆலயத்தினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, இந்தியாவிற்கு புனித ஜாத்திரைக்காக குறிப்பாக பௌத்த புனித தலங்களுக்கு செல்லும் இலங்கையர்களுக்கு விசா விரைவாக வழங்கப்படுகின்றன. இயன்றவரை புத்த சாசன, சமய மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சினால் பரிந்துரைக்கப்படும் விண்ணப்பங்கள் 10 அல்லது அதற்கு மேற்பட்ட ஜாத்ரீகர்களை கொண்ட குழுக்களுக்கு கட்டணமின்றி வழங்கப்படுகின்றன. இந்திய உயர்ஸ்தானிகார ஆலயத்திற்காக செயற்பட்ட விசா சேவை வழங்குனர் நிறுவனம் மாற்றப்பட்டிருந்த காரணத்தால் குறுகிய காலத்திற்கு இந்த நடைமுறை நிறுத்தப்பட்டிருந்தது. தற்போது 2026 ஜூலை 7 முதல் புதிய சேவை வழங்குனர் தனது பணிகளை தொடங்கியுள்ளதை அடுத்து இலங்கை ஜாத்ரீகர்களுக்கான கட்டணமில்லா விசா வழங்கும் நடைமுறை மீண்டும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. முன்னர் இருந்த நடைமுறையைப் போலவே இவ்வாறான கோரிக்கைகள் புத்த சாசன, சமய மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சினூடாக அனுப்பப்பட வேண்டும். 10 அல்லது அதற்கு மேற்பட்டோர் கொண்ட குழுவாக விண்ணப்பிக்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் சீனர்களால் கொல்லப்பட்ட சக சீன பிரஜை தொடர்பில் பல்வேறு அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இதன்படி கொல்லப்பட்ட கோடீஸ்வரரான சீன பிரஜை இணைய குற்ற வலையமைப்பில் முக்கிய புள்ளி என தெரிய வந்துள்ளது. சர்வதேச கணனி குற்ற வலையமைப்பின் தலைவரும் கோடீஸ்வரருமான ஹாவோ ஃபோன் என்ற சீன பிரஜையே கொல்லப்பட்டவர் ஆவார். இந்த கொலை சம்பவத்திற்கு பின்னால் சர்வதேச மாஃபியா கும்பல் ஒன்று இருப்பதாக விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளது. கணனி குற்றங்கள் மூலம் சம்பாதித்த கோடிக்கணக்கான ரூபாய் பணம் தொடர்பான கடுமையான தகராறு இந்த மனிதாபிமானமற்ற கொலைக்கு காரணம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த குற்றத்தில் சுமார் 20 சீன பிரஜைகள் சம்பந்தப்பட்டுள்ளனர். சம்பவம் நடந்த அன்று நண்பர்களாக நடித்த 2 சீன பிரஜைகள் பாதிக்கப்பட்ட கோடீஸ்வரரை துறைமுக நகரில் உள்ள ஒரு பாலத்திற்கு அழைத்து சென்றுள்ளனர். அவர்கள் ஒன்றாக மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட சீன கும்பல் அவரை கடத்தி சென்றுள்ளது. அதன் பின்பு எஹலியகொட கரதன பிரதேசத்தில் உள்ள அடர்ந்த காட்டு பகுதிக்கு அழைத்து சென்று கைகால்களை கட்டி கொடூரமான சித்திரவதைகளை செய்து வெட்டி கொலை செய்து உடலை கற்களால் மூடிவிட்டு தப்பி சென்றுள்ளனர். சம்பவம் தொடர்பாக கொழும்பு குற்றப்பிரிவு மற்றும் எஹலியகொட காவல்துறையினர் இணைந்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட சுமார் 1025 வாகனங்களை ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தில் இருந்து விடுவித்துக் கொள்ள இறக்குமதியாளர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என இலங்கை சுங்கம் தெரிவித்துள்ளது. அவற்றில் 625 வாகனங்கள் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்ட 6 மாதங்களுக்கும் மேலாகின்றதாகவும் குறித்த வாகனங்களில் எதுவிதமான சுங்க குற்றங்களும் இல்லை எனவும் சுங்கத்தின் ஊடக பேச்சாளர் சந்தன புஞ்சிகேவா தெரிவித்துள்ளார். அதன்படி எதுவித சுங்க குற்றங்களுமின்றி விடுவிக்கப்படாத வாகனங்களை சுங்க கட்டளை சட்டத்தின் 129வது பிரிவிற்கு அமைவாக ஏலம் விடுவதற்கோ அல்லது டெண்டர் கோரி விற்பனை செய்வதற்கோ எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். கலவவன வெத்தாக்கல பகுதியில் உள்ள வெத்தாக்கல ஆற்றில் நீராட சென்ற பாடசாலை மாணவன் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர் அந்த பகுதியை சேர்ந்த 16 வயதுடைய பாடசாலை மாணவர் ஆவார். இவர் மற்றொரு நண்பருடன் சேர்ந்து வெத்தாக்கல ஆற்றில் நீராடி கொண்டிருந்த போது நீரோட்டத்தில் அடித்து செல்லப்பட்டுள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் கலவான போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். காட்டுஜானையின் தாக்குதலில் குடும்பஸ்தர் ஒருவர் பரிதாபகரமான முறையில் உயிரிழந்துள்ளதாக செட்டிக்குளம் போலீசார் தெரிவித்துள்ளனர். வவுனியா செட்டிக்குளம் போலீஸ் பிரிவின் ஆனைவிழுந்தாவ பகுதியில் 25 நேற்று சனிக்கிழமை மாலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக விசாரணைகள் மேற்கொண்டு வரும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தில் உயிரிழந்தவர் நேரியகுளம் பகுதியை சேர்ந்த 58 வயதுடையவர் என்பது ஆரம்பகட்ட போலீஸ் விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. சம்பவத்தை அடுத்து அப்பகுதி மக்கள் திரண்டு வந்து உடலத்தை மீட்டதுடன் செட்டிக்குளம் போலீசாருக்கும் வனஜீவராசிகள் திணைக்களத்தினருக்கும் தகவல் வழங்கினர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை செட்டிக்குளம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். சப்ரகமுவ மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும். வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று விடுத்துள்ள அறிக்கையில் மேற்படி விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இதன் அடிப்படையில் வெப்ப சுற்றலின் தாக்கத்தின் காரணமாக இன்று பகல் வேளையிலும் கிழக்கு மாகாணத்திலும் அத்துடன் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, பொலனறுவை, ஹம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் மனித உடலினால் அதிகரித்த வெப்பநிலையினை உணரக்கூடியதாக இருக்கும். அதிகளவு வெப்பம் உணரப்படும் பொதுமக்கள் வீட்டிலேயே இருப்பது நல்லதென்றும் தேவைப்படின் மட்டும் வெளியே செல்லுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. நாட்டின் ஏனைய பிராந்தியங்களில் வறட்சியான வானிலை நிலவக்கூடும். வெப்பம் நிலவும் பிராந்திய மக்கள் அதிகளவு நீரருந்துமாறும் அவதானமாக இருக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மத்திய மலை பிராந்தியத்தின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் அத்துடன் ஹம்பாந்தோட்டை, திருகோணமலை மற்றும் புத்தளம் மாவட்டங்களிலும் மணித்தியாலத்திற்கு சுமார் 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு பெல்லன்வில பகுதியில் நேற்று இரவு இடம்பெற்ற துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பில் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் பெல்லன்வில நடைபாதை நுழைவாயிலுக்கு அருகிலுள்ள உணவகம் ஒன்றின் முன்னால் நின்றிருந்த உணவக உரிமையாளரை இலக்கு வைத்து இந்த துப்பாக்கி சூட்டை நடத்தியுள்ளனர். துப்பாக்கி சூட்டின் பின்பு துப்பாக்கி சூடு நடத்தியவர்கள் அந்த பகுதியிலிருந்து தப்பி சென்ற நிலையில் துப்பாக்கி சூட்டில் படுகாயமடைந்த 55 வயதுடைய நபர் கழுபோவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்பு உயிரிழந்துள்ளார். இதனை அடுத்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் இந்த துப்பாக்கி சூடு திட்டமிட்ட கும்பல் மோதல் என தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு உயிரிழந்தவர் கோஸ்மெல்லி எனப்படும் திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் நபரின் உறவினர் எனவும் அவரது எதிர்த்தரப்பினால் இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கலாம் எனவும் போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். கடந்த சில காலமாக கோஸ்மெல்லி எனப்படும் பிரிவினருடன் மோதலில் ஈடுபட்டுள்ள பெடோவிட்ட ஆசங்க மற்றும் ஜண்டோ பிரிவினரால் இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளதாக மேலும் சந்தேகிக்கப்படுகின்றது. இதற்கிடையில் சம்பவத்துடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் இருவர் நவகமுவாவில் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த துப்பாக்கி சூட்டை நடத்தியவர் இராணுவத்திலிருந்து தப்பி சென்ற ஒருவர் எனவும் மின்னேரியா இராணுவ முகாமிலிருந்து துப்பாக்கிகளை கடத்திய சம்பவத்தில் தொடர்புடைய சந்தேக நபர் எனவும் தெரியவந்துள்ளது. சம்பவத்தை அடுத்து பொரலஸ்கமுவ போலீசார் கல்கிச கோட்ட குற்றப்புலனாய்வு பிரிவு உள்ளிட்ட பல விசாரணை பிரிவுகள் இணைந்து விசாரணைகளை ஆரம்பித்திருந்த நிலையில் 2 சந்தேக நபர்களும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இத்துடன் இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.